ஹலோ ஃபோக்ஸ், பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு போலார் பிளாட் எப்படி வரைவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக போலார் பிளாட் என்பது தமிழில் துருவ வரைபடம் என்று சொல்லலாம். பொதுவாக துருவ வரைபடம் என்பது ஒரு வகை வட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் தரவினை குறிக்கும் ஒரு வகை வரைபடமாகும். அங்கு ஒவ்வொரு தரவு புள்ளியும் ஒரு கோணம் மற்றும் ஒரு ஆரம் ஆகியவற்றினால் தீர்மானிக்கப்படுகின்றது. பொதுவாக இந்த துருவ வரைபடம் திசை கூறுகளை கொண்ட தரவை காட்சிப்படுத்தவும் துருவ வரைபடங்கள் பயனுள்ளதாக இருக்கின்றன. இப்போ இந்த வீடியோவில் இந்த துருவம் வரைபடம் வரைவதற்காக நாம் எடுத்திருக்க டேட்டா செட் பார்த்தோம்னா ஒரு இன்செர்ட் மூவ்மெண்ட் 7 இன்செர்ட் எடுத்திருக்கிறோம். அதாவது 7 பூச்சிகள். அவற்றை ஒரு மையப்புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அதிக தூரம் பயணிக்கின்றன என்பதை விளக்கும் தரவு தான் இது. ஸோ நம்ம 7 பூச்சிகளில் அதாவது 7 இன்செர்ட்டில் ஆங்கிள் என்பது எந்த கோணத்தில் டிஸ்டன்ஸ் மீட்டரில் எடுத்திருக்கோம், எவ்வளோ மீட்டர் அந்த திசையை நோக்கி போகின்றன என்பதை விளக்குவதற்காக தான் இந்த தரவு. ஸோ இந்த தரவை வச்சு போலார் பிளாட் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் எப்படி எளிமையாக வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஒரு டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான வீடியோ நமது சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலும் உங்களுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் வேணும்னா இது ஃப்ரீவேர் தான். டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நம்ம சேனலோட அபவுட் பேஜில் இருக்குது. ஸோ ஓகே, எல்லா தரவையும் தேர்வு செஞ்சுக்கிட்டு பிளாட் மெனுவில் போலார் பிளாட் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு போலார் பிளாட் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதை எப்படி கஸ்டமைஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் போலார் பிளாட். இது டாட்ஸ் ஒவ்வொருட இன்செர்ட்டோட ஐடியும் தான் இந்த டாட்ஸாக இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட்ஸுங்கிற ஆப்ஷனை தேர்வு செஞ்சுருக்கு. இதை அன்செக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் வேணும். அடுத்ததாக லைன்ஸ், ஒவ்வொரு இன்செர்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ். அடுத்து ஸ்போக்ஸ் என்ற சென்டர் பாயிண்ட்லேருந்து போயிருக்கு அப்படிங்கிறத கொடுக்கறது, இது நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக லேபிள். ஸோ லேபிள்ங்கிறது ஒவ்வொரு இன்செர்ட்டும், அதாவது ஒவ்வொரு புள்ளி எந்த திசையில் என்ன இன்செர்ட், அதனோட பேர் என்ன என்பதற்கு தான் இதை கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே I1, I2, I3 to I7 வரைக்கும் நம்ம இன்செர்ட்டோட நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் I1, I2, I3, I4, 5, 6, 7. ஸோ அடுத்ததாக கன்வெக்ஸ் ஸ்கேல்ஸ். ஸோ அனைத்து இன்செர்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன்ஸ். ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக ஜியோகிராஃபிக்கல் கன்சர்வேஷன்ஸ். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறும். ஸோ 0 இப்போ இங்கே இருக்குது, செக் பாக்ஸ் அன்கிளிக் பண்ணால் 0 ரைட் சைடில் வந்துடும். அதே நீங்கள் செக் பாக்ஸை தேர்வு செய்யும் பொழுது 0 டாப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எந்த சைடு ஆங்கிள் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்தது நம்ம குரூப் காலம். ஸோ குரூப் பை காலம்ஸ் நம்ம இந்த டேட்டாவில் எந்த ஒரு குரூப்ஸும் யூஸ் பண்ணல. குரூப் பை குரூப் காலம் என்பது நீங்கள் ஒரு 5 வகையான இன்செர்ட் ஸ்பீசிஸ் எடுத்திருக்கீங்க. அதில் ஒவ்வொரு ஸ்பீசிஸிலும் 10 வகையில் 10 இன்செர்ட்டை தேர்வு செஞ்சுருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப 10 இன்செர்ட்டை 5 குரூப் காலத்தில் வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல குரூப் காலத்தை யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம தேர்வு செஞ்சுக்கல. அடுத்தது கிரிட் டைப்பு. இதில் ஃபைன்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸாங்கிறது சென்டர் ஆஃப் த ஹிடன் பண்ணிடும், நன்னுங்கிறது டோட்டலாகவே ஹிடன் பண்ணிடும். ஸோ நமக்கு ஃபைன் எடுத்துக்கலாம். அடுத்து ரேடியஸ் வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வேல்யூ. ஒவ்வொரு சர்க்கிளோட வேல்யூ 1.7 மீட்டர், 3.5 மீட்டர், 5.3 மீட்டர், 7.1 மீட்டர். ஸோ இப்போ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதில் பெருசாக கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ கிராப் செட்டிங் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி கலர்னு டிக் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கலர் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு தின் லைன், கலர் ஆப்ஷன்ஸ் 2 சூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஃபில் ரீஜன்ஸ். ஸோ அந்த கலர் சென்டரில் வந்து கலர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுறலாம். ஸோ அடுத்ததான் வந்து ஃபாண்ட் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ். நம்ம எப்பயும் போல் டைம் ரோமனை சூஸ் பண்ணிக்கிறோம். 14. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிளோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாக் கலர் சிம்பிள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 5க்கு. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு இன்செட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வேணும்னா அது ஆல்ரெடி எப்படி கலர் கொடுக்குறதுங்கிறத வந்து ஒவ்வொரு டேட்டாவும் செப்பரேட் கலர் கொடுக்குறதுங்கிறத ஆல்ரெடி எடிட் டேட்டா ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோ கீழே தான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேமா. ஸோ இது ப்ளூ கலர், சிம்பிளாக 2 கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். 2 தான், ப்ளூ. ஓகே, இதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேவ் ஆஸ் PDF, ஜேபிஜி சூஸ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் இந்த கிராஃபை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபோட விளக்கம் பார்க்குறப்ப ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்செட் 3. ஸோ இன்செட் 3 வந்து கோணம் வந்து 120 டிகிரியில் 7.1 மீட்டர் தூரம் பயணிச்சிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்செட் 5. ஸோ இன்செட் 5 பார்த்தீங்கன்னா 240 டிகிரியில் 6.3 மீட்டர் பயணம் செஞ்சுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்செட் 5 பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்துன்னா இன்செட் 6. ஸோ இன்செட் 6 பார்த்தீங்கன்னா 300 டிகிரி கோணத்தில் 5 மீட்டர் தூரம் பயணிச்சிருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு இன்செட்டும் எவ்வளோ தூரம் எந்த ஆங்கிளில் பயணிச்சிருக்கிறதுங்கிறத தெளிவாக இந்த விளக்கப்படத்தில் இந்த டேட்டா விசுவலைசேஷனில் நம்ம இருக்கக்கூடிய தரவை தெளிவாக விளக்கலாம். ஸோ இந்த போலார் பிளாட் சம்மந்தமான ஏதாவது தரவு உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது மற்றும் எப்படி விசுவலைஸ் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நமது சேனல் எபோட் பேஜில் அதுக்கான ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சாம்பிள் டேட்டாவை அனுப்புனீங்கன்னா அதை எப்படி விசுவலைஸ் பண்ணுறது மற்றும் எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் விளக்கி கூறுறேன். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video.